நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? அனைவருக்கும் வணக்கம். 3 மாத காலமாக அரசியல் மேல் படிப்பு லண்டனுக்கு போயிருந்த சிங்கம் நேற்று களை இறங்கியிருக்கு. ஆமாங்க, சிங்கம்னா நம்ம அண்ணாமலை. ஏன் அந்த அண்ணாமலையை சிங்கம் என்கிறேன் என்றால், வெளிமாநிலத்தில் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர், நேர்மையாகவும் இருந்தவர். அவரை சிங்கம் என்று சொல்கிறேன் என்றால், சிங்கம் படத்தில் சூர்யா தான் ஒரு காட்சியில் வெளிநாட்டில் இருந்து ஒரு வில்லனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவார். அதுபோல் ஐபிஎஸ்ஸாக அன்றைக்கு இருந்த அண்ணாமலை வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு குற்றவாளியை இந்தியாவுக்கு பிடித்து கொண்டு வந்தவர் அண்ணாமலை. அதனால் அவரை சிங்கம் சூர்யா என்று அண்ணாமலையை அழைப்பார்கள். அண்ணாமலை 3 மாதம் கழித்து அரசியலில் களமிறங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன திருப்பு முனைகள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். அண்ணாமலை 3 மாத காலமாக தமிழ்நாட்டில் இல்லாதனால் ஒரு யூடியூபர்களுக்குமோ ஒரு செய்தியாளர்களுக்குமே ஒரு அரசியல் கண்டென்ட் இல்லாமே இருந்துச்சு. பிஜேபிக்கு அண்ணாமலை இல்லாதனால் மிகப்பெரிய பற்றாக்குறையாகவே இருந்துச்சு. நேற்று களமிறங்கியிருக்கிறாரு சிங்கம். அண்ணாமலை இடத்தில் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதை தான் நான் இன்றைக்கு விவாதிக்கிறேன். திமுகவில் நீங்கள் இல்லாத இந்த 3 மாத காலத்தில் துணை முதலமைச்சர் பதவியும் உதயநிதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டதுக்கு, திமுகவில் பழைய உறுப்பினர்களும் பழைய அமைச்சர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் இது குடும்ப ஆட்சியாக இருக்கிறதுனால் திறமை உள்ளவர்கள் திமுகவுக்கு வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது தான். தொடர்ச்சியாக இது குடும்ப ஆட்சி, தனிப்பட்ட முறையான அரசியல் என்று எதிர்பார்த்தது போல தான் உதயநிதிக்கு துணை முதலமைச்சரும் கிடைத்திருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர்களுக்கு அரசியலில் குடும்ப ஆட்சி தான் என்று சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை. விஜயை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் இல்லாத சமயத்தில் மாநாடு அமைத்திருக்கிறார், கட்சி ஆரம்பித்திருக்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீர்கள் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். புதிதாக வருபவர்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம், நானும் அதுபோல் வரவேற்கிறேன். அவரும் பெரிய இடத்தை விட்டு வந்திருக்கிறார், மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். ஆனால் நாளைக்கு அவர் என்ன பேசுகிறாரோ அதை வைத்துத்தான் பிஜேபியும் நானும் விமர்சிப்பதோ பேசுவதோ இருக்கிறது. இன்றைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார். சில பேர் விஜயை விமர்சிக்க அண்ணாமலை பயப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். கிடையாது. தவறு செய்தால் அண்ணாமலை விமர்சிக்க ஒருபோதும் மறுக்க மாட்டார். ஏனென்றால் குறைஞ்சபட்சம் பிஜேபியில் ஒரு நேர்மையான உண்மையான ஒரு அரசியல் தலைவர் என்றால் பிஜேபியில் அண்ணாமலை தான். அதேபோல் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் கொஞ்சமாச்சு வளர்ந்திருக்குது என்றால் அது அண்ணாமலை காரணம்தான். வேறு ஒரு எந்த காரணமும் இல்லை, யாருக்கும் மாற்றும் கிடையாது. ஆனால் சீமானை பற்றி அண்ணாமலை இடத்தில் கேட்டபோது, அவர் எனக்கு ஒரு நண்பர் மாதிரி தான், இருந்தாலும் சீமானின் கொள்கைகளும் பிஜேபியின் கொள்கையிலும் வேறு வேறு துருவங்கள், ஆனாலும் கொள்கை எதிரி தான். ஆனால் சீமான் காரம் சாரமாக பிஜேபியை விமர்சிக்கிறார். அதில் அவர்தின் கொள்கை, அது உடன்பாடு என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைக்கு வளர்ந்து வரும் இளம் தலைமுறை அரசியல்வாதியில் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தன்னிச்சையாக தன் நேர்மைக்காக ஒரு பொறுப்பு கிடைத்திருக்கிறது. அந்த பொறுப்பை வைத்து அண்ணாமலை சிறப்பான முறையில் ஒரு நாகரிகமான அரசியலை தமிழ்நாட்டில் செய்து கொண்டு வருகிறார். அதே வேளையில் பிஜேபி செய்கிற தவறை நானும் விமர்சிக்கிறதில் ஒருபோதும் பின்வாங்க போவது கிடையாது. இதுக்கு மேல் அண்ணாமலை என்னென்ன அரசியல் முடிவெடுப்பார் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி.